ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சற்று நில். நான் நித்தமும் பல முறை பல விஷயங்களை சொல்வதற்கு ஓடி வரும் பொழுதெல்லாம் ஏன் இப்படி கண்டு கொள்ளாமல் கடந்து போய் விடுகிறாய்? எப்பொழுதும் உன்னுடைய ஆஞ்சநேயர் உன்னை தேடி வருவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த பதிவை முழுமையாக கேட்கும் பொழுது நீ அதை நிச்சயமாக உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இப்பொழுது உன் மனமானது குமரி கொண்டும் அவமானங்களும் கஷ்டங்களும் வேதனை நிறைந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டும் பாரமாய் இருப்பது எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது? நான் இந்த பூமியில் வாழ வழியே இல்லையா? நான் சொல்வது நடக்கவே நடக்காதா? நான் எதிர்பார்த்த வரன் எனக்கு திருமணத்தோடு அமையாதா? எனக்கான குழந்தை வரத்தை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்த மாட்டீர்களா அப்பா? என் வாழ்வில் முன்னேற்றம் எப்பொழுது வரும்? எனக்கான பதவி உயர்வும் கல்வியும் எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? எனக்கானது வேலை நான் ஆசைப்பட்டது போல எப்பொழுது அமையும் என பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். அதை பற்றி பேசதான் நான் தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறாமல் இருப்பதால் தானே நிறைவேறவில்லையே என்று மனம் துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை என் செல்லமே. நீ எதை இங்கே எப்படி தொலைத்து விட்டாய்? எதற்காக இப்படி கவலைப்படுகிறாய்? நீ பிறக்கும் பொழுதே நீ எதிர்பார்த்ததை எல்லாம் கையோடு கொண்டு வந்து இப்பொழுது தொலைந்து போய்விட்டதா என்ன? இல்லை அல்லவா? இதை நீ புதிதாக எதிர்பார்க்கிறாய். அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாய். அதை எப்படி நான் உனக்கு கொடுக்காமல் இருப்பேன்? உன்னை இந்த பூமிக்கு வரவழைத்த நான் இந்த பூமியில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எப்படி உனக்கு செய்து தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கை பாதையை நீதான் உருவாக்கி கொள்கிறாய். இதே போல நீ தேடினாலும் ஓடினாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நான் தான் உனக்கு கொடுக்க போகிறேன். என்னுடைய அருளை பெற்று மனமாற மகிழ்வோடு வாழ்வதற்கு எல்லா வேலைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்குள்ளாகவே அவசரப்படாதே என் செல்லமே. யார் உன்னை அவமதித்தாலும் சரி, மீண்டும் அவர்களிடம் போய் எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் அவமதிக்கும் இடத்தில் எதையாவது எதிர்பார்த்து காத்திருப்பது தவறுதான். அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் போய் தேடி போய் உதவி கேட்பதும் தவறுதான். இதை சரியாக புரிந்து கொள். உன்னை அவமதிப்பவர்களை மீண்டும் நிமிர்ந்து கூட பார்க்காதே. அந்த பக்கம் கூட செல்லாதே. அவர்களுக்கு எந்த பதிலையும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் மாற்றுவேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கை மூலமாகவே பதில் சொல்லலாம் என் செல்லமே. நீ செய்த செயலும் நீ என்னை வணங்கியதின் பலனும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அடுத்தடுத்து சோதனைகளை சந்தித்த உன் வாழ்வில் உன் துன்பத்திற்கு முடிவாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருப்பேன். கலங்காதே. வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே சில காலம்தான். நீ வாழ்வதும் ஒரு முறைதானே. அதை நீ அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து விட்டு போ. ஓடாத நதியும் தேடாத மனமும் ஒரு பொழுதும் தெளிவு கொள்ளாது. நதியும் ஒரே இடத்தில் இருந்தால் மாசுபட்டுதான் இருக்கும். எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் தேடாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதில் எந்த சந்தோஷமும் முன்னேற்றமும் இருக்காது. நீ எப்பொழுதும் எதையாவது தேடி ஓடிக்கொண்டிருக்கும் நதி போல இரு. உன் வாழ்க்கையில் நல்லது வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கான தெளிவான மனம் அமையத்தான் போகிறது. என்ன நடந்தாலும் எல்லாம் கடந்து போகும் என்று தைரியமாக இரு. உனக்கானதை உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் செய்வேன். எவ்வளவுதான் தூரம் போகிறது, என்னதான் பிரச்சனை வருகின்றது என்று பார்க்கலாம் என தெளிவாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். நீ கேட்டதையெல்லாம் நான் தரவில்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை, எப்பொழுது எந்த தருணத்தில் நான் அதை கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். உன்னை படைத்த ஆஞ்சநேயர் எனக்கும் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியும். தற்போது எதை கொடுத்தால் நீ திருப்திப்படுவாய், சந்தோஷப்படுவாய், அது உன்னிடத்தில் நிலையாய் இருக்கும் என்று அறிந்ததால் தான் இப்பொழுது நான் உனக்கு பொறுமையாக இருக்கிறேன். உன் மனம் என்பது துயரத்தால் பொலபொலவென்று இடிந்து போகும் சுவராய் இருப்பது எனக்கு தெரியும். காலத்தின் சிதறலால் சிதறி போய் துயரத்தால் உன் மனம் ஆர்ப்பரிப்பது எல்லாம் எனக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கும் உன் நம்பிக்கையை துயரத்தால் உன் மனம் ஆர்ப்பரிப்பது எல்லாம் எனக்கு தெரியும். என்னை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கும் உன் கவலைகளை எல்லாம் கூடிய விரைவில் சரியாகும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றி கதவையும் உனக்காக நான் திறக்கத்தான் போகிறேன். என் அருளால்
உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகிறது. காலமும் நேரமும் சதியும் விதியும் யார் எதை செய்தாலும் அதையும் தாண்டி சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். உன் வியர்வை துளிகள் எல்லாம் இப்பொழுது முத்தாக மாறப்போகிறது. உன் முயற்சிகள் எல்லாம் உன்னை வணங்கியதின் மொத்தமாக கொடுக்க போகிறேன். பிடிமானத்தையும் இழந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நிச்சயம் வெளிச்சம் என்னும் பிரகாசமாக வந்து சேர்வேன். மோதிய அலை போலதானே உன் வாழ்வில் மீண்டும் மீண்டும் துன்பம் என்ற அலை வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. ஏற்றமும் இல்லாமல் இரக்கமும் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை அலை கழிக்கிறதா? உன் வாழ்க்கையில் வசந்த காலமாக எதிர்காலத்தை ஆக்கப் போகிறேன். படைப்பில் சிறந்த படைப்பாக உன்னை நான் ஆக்கிவிட்டேன். பிறகு எப்படி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருப்பேன்? கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய மேடு பள்ளமான உன் வாழ்க்கையில் உனக்கு இஷ்டப்பட்டதும் சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையாக மாற்றத்தான் போகிறேன். கஷ்டமும் துன்பமும் தோல்விகளும் எதிர்மறையாக உன்னை சூழ்ந்திருக்கின்றதே என்று கவலைப்படாதே. கொஞ்சம் பொறுமையோடு இரு. உன் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நேர்மறையாக மாற்றி காட்ட நான் இருக்கிறேன் என் செல்லமே. கூடிய விரைவில் உன் மனம் அமைதி பெறும்படி உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் செய்து முடிக்கத்தான் போகிறேன். மற்றவர்கள் உனக்கு கொடுத்த வழிகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெரிதாக நினைக்காமல் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் செய்கிறேன், இதெல்லாம் எனக்கான அனுபவம் என்று அப்படியே ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இப்பொழுது எது சுமையாக இருக்கின்றதோ அதையே உனக்கு சுகமாக நான் மாற்றி தருவேன். சுமையற்ற சுவையற்று போயிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகத்தான் போகிறது. எப்படி இது நடந்தது? என் வாழ்க்கையில் இது நடக்க எப்படி சாத்தியம் என நீயே அதிர்ஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையின் சிறப்புகளை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். வலிகளை தாங்காத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. உன் வாழ்க்கைக்கான வலிகளையும் வேதனைகளையும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். என்னையே வழிபட்டு இருக்கும் உன் வழிகள் எல்லாம் மறைந்து போய் நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நானே உனக்கு ஒளியாய் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? முன்னேற்றத்திற்கான வாயில் கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். எல்லா துன்பமும் சரியாகிவிடும் என்ற உண்மையை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு கவலை? நான் உன்னை கைவிட்டு விடுவேனா? இனி நடக்க போவதை பார்த்து வியக்க போகிறாய். தைரியமாக இரு. உன் உள்ளத்தில் எந்த கள்ளம் கபடமும் இல்லை. யாரும் உனக்கு கெடுதல் செய்யவும் இல்லை, திட்டம் போடவும் இல்லை. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணமும் உனக்கு இல்லை. நீ என்னையே நம்பி வணங்கி வரும் பொழுது நானும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அழகாக இருப்பது போல் உன் வாழ்க்கையையும் நான் அழகாக மாற்றத்தான் போகிறேன். உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியாக மாறத்தான் போகிறது. இனி எப்பொழுதும் அமைதியோடும் பொறுமையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் வாழும்படி உனக்கு எல்லா விஷயங்களும் புரியும்படியே நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். இனி உனக்கு எல்லாமே புரியும், எல்லாமே உனக்கு பிடிக்கும். நீ எல்லோரை போலவும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக மாறும்படி நான் செய்யத்தான் போகிறேன். நேற்று என்பது முடிந்து போய்விட்டது. நாளை என்பது இனிமேல் தானே வர வேண்டும். இன்றைய வாழ்க்கையை வாழ பழகு. இனி எல்லாமே உனக்கான சந்தோஷமாக மாறும். ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. நன்றி.